ஒரு நோயோட வந்தாங்க அப்படின்னா முடியும் அப்படின்னா ரெடி பண்ணிடலாம்னு சொல்லுவேன். முடியாது இதுக்கு வேற ஒரு மருத்துவம் பாருங்கன்னா அதையுமே ஓப்பனா சொல்லிடுவேன். கர்ப்பப்பை கட்டி, பிரஸ்ட்ல கட்டி, தொண்டையில கட்டி அது இதுன்னு வருவாங்க. இது ரொம்ப பெருசா இருக்கு, இது வந்துட்டு நெக்ஸ்ட் கேன்சர் ஸ்டேஜா போகும் அப்படின்னா என்ன மாதிரி மருத்துவத்தை வந்துட்டு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் இந்த செகண்ட் ஒப்பீனியன் கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருப்போம். முடியும் அப்படின்னா முடியும். எதனால மத்தவங்க எல்லாம் வந்துட்டு சர்ஜரி பண்ணுங்க, இங்க மட்டும் சர்ஜரியே இல்லாம பிசிஓடி எல்லாம் ரெடி பண்றோம், லாப்ரோஸ்கோபி தேவையில்லை, கிட்னி ஸ்டோன்ஸ், கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா 50% எங்களோட மெடிசன்ஸ் உதவும். 50% வந்துட்டு அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், எத்தனை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும், என்னென்ன உணவுகள் சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது, என்ன டைம்க்கு எடுக்கணும், இது முதற்கொண்டு உங்களுக்கு ஒரு சார்ட் போட்டு கொடுத்துருவோம். இது எல்லாத்தையுமே எங்க பேஷண்ட்ஸ் ஃபாலோ பண்றதுனால மட்டும்தான் சர்ஜரியில இருந்து அவங்களால தப்பிக்க முடியுது. இதையெல்லாம் பண்ண மாட்டேன் மேம், மருந்து மட்டும் கொடுங்க நான் ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னா எதுவுமே ரெடி ஆகாது. நம்ம யாரையுமே பெருசா குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா உங்க டாக்டர்ஸ் எவ்வளவு வருஷமா ஒரு டயபெட்டிஸ்க்கு டெய்லி வாக்கிங் போங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம போறோமோ, அதனால மாத்திரை கொடுத்து அனுப்பிடுறாங்க. இங்க அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்கியூசஸ் எல்லாம் கொடுக்கவே மாட்டோம். நடக்கணும் அப்படின்னா நடந்துடணும். ஒரு சில பேஷண்ட்ஸ்ல எங்க பேச்சு கேட்காம இருக்கும்போது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை நம்மள வந்து பார்ப்பாங்க. அப்ப மதிய உணவு 30 நாள்னா 34 பிளேட்டையும் போட்டோ எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி செக் எல்லாம் பண்ணுவோம். அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா சொல்றதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். இது சர்ஜரி மட்டுமே ரிவர்ஸ் பண்ணாது. எனி ப்ராப்ளம் நம்ம கரெக்டான ஒப்பீனியன் கொடுத்து உங்களை ட்ரீட் பண்ணுவோம்.